வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். நமக்கு ஏதாவது சந்தோஷம் நடக்கும்போது, நம்ம செய்கிற காரியம் வெற்றி ஆகும்போது உடனே நம்ம கடவுளை நினைச்சுக்கிறோம். கடவுள் தான் இந்த வெற்றியை தந்தாரு, கடவுள் தான் இந்த நிம்மதியை தந்தாரு அப்படின்னு நம்ம கடவுளை மனசுல நினைச்சுக்கிறோம். கடவுளை வணங்குறோம், கடவுளை நம்புறோம், கடவுளை கொண்டாடுகிறோம். ஆனா நமக்கு ஒரு துயரம் வரும்போது உடனே என்ன பண்றோம்? கடவுளை வெறுக்கிறோம், கடவுள் மேல கோவப்படுறோம். நான் யாருக்கு எந்த பாவமும் பண்ணலை, நான் உனக்கு என்ன பூஜை பண்ணணுமோ பண்றேன், உன்னை நம்புறேன், உன்னை நான் வணங்குறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி நீ இவ்வளவு பெரிய துயரத்தை நீ தரலாம், இவ்வளவு பெரிய நஷ்டத்தை தரலாம், இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ எப்படி தரலாம்? உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா? இல்ல நீ சாமிங்கிறதே இருக்கிறியா இல்லையா? இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா நீ இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம சாமி மேல ரொம்ப கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். ஆனா வெற்றி, சந்தோஷம் இது எப்படி கடவுள் தராரோ அதே மாதிரி இழப்பு, பிரிவு, வலி, இது எல்லாமே நஷ்டம், இது எல்லாமே இதுவும் கடவுள் தருவார். கடவுள் என்பவர் நல்லது மட்டுமே தருவது கடவுள் அல்ல, வெற்றியை மட்டுமே தருவர் கடவுள் அல்ல, சந்தோஷத்தை மட்டுமே தருபவர் கடவுள் அல்ல. துன்பத்தையும் இன்பத்தையும் வெற்றியையும் தோல்வியும் எல்லாமே சேர்த்து மிக்சடா கொடுக்கிறவர் தான் கடவுள். ஏன்னா வெற்றி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட போறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு வெற்றி. தோல்விங்கிறது வாழ்க்கையில இருக்கிற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு தோல்விதான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் என்ன, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், உண்மையிலே நம்ம மேல அவங்க அக்கறையா தான் இருக்காங்களா, நம்மளுடைய வளர்ச்சியை விரும்புறாங்களா, அப்படிங்கிற ஒரு 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 உளவியலை, ஒரு உண்மையை, ஒரு சூழலை புரிந்து கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காக தான் நமக்கு துயரங்கள், தோல்விகள், இழப்புகள் இது எல்லாமே நடக்குது. அப்ப சந்தோஷத்தை மட்டுமல்ல, துன்பத்தையும் கடவுள் தருவார். வெற்றியை மட்டுமல்ல, தோல்வியையும் கடவுள் தருவார். வெற்றி என்பது வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்காகவும், தோல்வி என்பது வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நாம் கற்பித்துக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கும் பாடத்தை கற்பித்துக் கொள்வதற்காகத்தான் தோல்வியையும் வலியையும் இறைவன் தருகிறார். அதனால வெற்றி வரும்போது மட்டும், சந்தோஷம் வரும்போது மட்டும் கடவுளை நம்ம வணங்காம நம்பாம, தோல்வி வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், பிரிவு வரும்போதும் கடவுளை நம்புங்க, கடவுளை வணங்குங்கள். ஏன்னா இறைவன் எல்லோருக்கும் சமமானவர், எல்லோரை விடையும் இறைவன் உயர்ந்தவர், எல்லோருக்கும் சமமானவர். அவர் வெற்றியை கொடுத்தா அதுல 1000 காரணம் இருக்கும், தோல்வியை கொடுத்தா அதுல 1000 காரணம் இருக்கும், சந்தோஷத்தை கொடுத்தால் அதுல 1000 காரணம் இருக்கும், தோல்வி அதாவது துக்கத்தை கொடுத்தாலும் அதுல 1000 காரணம் இருக்கும். அதுதான் கடவுளோட சக்தி.